5000 ஆண்டுகளுக்கு உறுதியாக நம் தமிழர்கள் மட்டுமே இருந்தார்கள் என்று சொல்ல முடியாது. தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த அண்மை கால ஆய்வு முடிவுகள் தமிழ் மொழியானது சங்க காலத்தில் ஒரு சிறந்த இடத்தில் இருக்கிறது என்று கருதினால், நிச்சயமாக சங்க காலத்திற்கு முன்பு ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பேயே இந்த மொழி தோன்றி இருக்கக்கூடும். மொழியியல் அறிஞர்கள் புரோட்டோ திராவிடியன் என்ற ஒரு மொழி இருந்ததாகவும் அதிலிருந்துதான் தமிழ் வந்ததாகவும் கூறுகின்றனர். எனவே தமிழ் என்ற மொழி 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம் என்று நிச்சயமாக கருத வாய்ப்புண்டு. ஏனெனில் சில அண்மை கால ஆய்வுகள் கிமு 4500லேயே இந்த தமிழ் இருந்ததாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். தமிழனுடைய மூல மொழி இருந்ததாக கூறியிருக்கிறார்கள். எனவே தமிழ் மொழி நிச்சயமாக 5000 ஆண்டுகளுக்கு சென்றது என்று நாம் கூறலாம். ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் இருந்தார்கள் என்று கூறுவது கடினம். தமிழோடு தொடர்புடைய அந்த திராவிட மொழியை பேசக்கூடிய மக்களும் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் எழுத்து இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு திண்ணமான ஒரு முடிவை எட்டுவது என்பது சற்று கடினம். ஆனால் இந்த சூழல்களை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாம் கூறலாம், கிமு 2600 தமிழ் இருந்திருக்கின்றது நமக்கு கீழடியினுடைய காலக்கணிப்பின் மூலம். எனவே நிச்சயமாக அதற்கு தமிழ் என்பது 2600 குதித்து வந்துவிடவில்லை. நிச்சயமாக அதற்கு முன்பும் தமிழ் இருந்திருக்கிறது என்பதை நாம் உறுதியாக கூறலாம்.